Hi guys, welcome to Super Toys. இப்போ கார் வாங்குற மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டிரைவபிலிட்டி, கம்ஃபர்டபுள் லெவல் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே நம்மளோட கார் ரோட்டில் போகும்போது நல்ல ஒரு அட்டென்ஷன் கிராபிங் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எஸ்யூவி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ நிறைய மார்க்கெட்டில் நிறைய சப் 4 மீட்டர்ஸ் எஸ்யூவி இருந்தாலுமே ஒரு ரியல் எஸ்யூவி ஓட்டத்தோட ஃபீலிங்கே வேறு. ஸோ அப்படி ஒரு காரை பற்றியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட டொயோட்டோ ஃபார்ச்சுனர், தட் இஸ் அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஃபார் அ டிகேட். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதோட மாஸ் அண்ட் மாசிவ் லுக், மஸ்குலின் லுக், இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதோட லென்த் ஆஸ் வெல் அஸ் இதோட ஹைட். நல்ல ஒரு ஹைட் அண்ட் லென்த்தான காராக இருக்குது. அண்ட் இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வி ஷேப் கிரில் இதில் ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நல்ல ஒரு க்ரோம் ஆக்சன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் ஃபுல்லாகவே நிறைய க்ரோம் ஆக்சன்ஸ் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கனால இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதோட பானட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான பானட் கொடுத்துருக்காங்க வித் 2 மஸ்குலர் க்ரீஸ் லைன்ஸ். ஸோ நல்ல ஒரு போல்டான லுக் இந்த வண்டிக்கு இது கொடுக்குது. அடுத்து இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெட்லாம்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லீக் டிசைனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு க்ரோம் ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸில் ஒரு 5 LED DRLs கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பைபீம் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு விசிபிலிட்டி வந்து நல்ல த்ரோன் விசிபிலிட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அது கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபாக் லேம்ப் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க வித் போல்டு க்ரோமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ரண்ட் பம்பர் பொறுத்தவரை நல்ல ஒரு டால் ஸ்டாண்ட்ஸோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு. இது ஒரு ரியல் எஸ்யூவி அப்படிங்கிறனால இதில் பாடி அண்ட் லேடர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாடி அண்ட் லேடர் கான்செப்ட்னா என்ன கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பாடியை வந்து சேசி மேலே கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ரியல் எஸ்யூவிக்குரிய ஒரு ஃபீலுக்காக. அண்ட் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்பாக்ட் அப்சர்விங் பாடி, ஒரு ஹை டென்சில் ஸ்ட்ரென்த்தோட ஒரு இம்பாக்ட் அப்சர்விங் பாடி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு லென்த்தியான எஸ்யூவி. அண்ட் இதுக்கு ஈக்குவலாக நல்ல ஒரு லென்த்தான வீல் பேஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வீல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 18 inch டூயல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் ரோடிங் யூஸ் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் டயர் வித் சைஸ் ஆஃப் 265/60 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVMs கொடுத்துருக்காங்க வித் டூயல் டோன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வித் இண்டிகேட்டர்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு படல் லைட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது சைட் ஷோல்டர்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராடான ஷோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ரூஃப் ரைல்ஸும் க்ளீனாக ரன் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நீட்லி பிளேஸ்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அண்ட் யூனிக்கான ஒரு டிசைனோட ஸ்பாய்லர் ஒன்று பிளேஸ் பண்ணிட்டு அதுலேயே உங்களுக்கு ஸ்டாப் லேம்பை எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து நமக்கு எல்லா காசுலையும் இருக்கிற மாதிரி ஒரு நீட்லி பிளேஸ்ட் ரியர் வைப்பர், ரியர் விண்ட்ஷீல்டோட வைப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம எவ்வளோ க்ரோம் டீட்டெயிலிங் பார்த்தோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பிராண்ட் நேமில் இங்கே வந்து க்ரோம் நீட்டாக ரன் பண்ணியிருக்காங்க. இதோட ரியர் பிரேக் லேம்ப் யூனிட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் காம்பினேஷனல் LED லேம்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு நீட்லி பிளேஸ்டாக அழகாக இருக்குது. அண்ட் இதுலேயே ஃபின்ஸும் ரன் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் ஃபின்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ORVMs பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஏரோடைனமிக்ஸ் ட்ராகை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபின் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ரியர் பம்பர்வே நல்லா கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட இருக்குது. அதுலேயே நமக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் அதிலே வந்து நமக்கு எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி அப்படிங்கிறதுனால இதோட டெயில் கேட் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெயில் கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கீ மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், பட்டன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த டெயில் கேட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 row எஸ்யூவி. ஸோ அதோட பூட் ஸ்பேஸ் வந்து 296 லிட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம 3rd row வந்து ஈஸியாக டம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இது எஸ்யூவி அப்படிங்கிறதுனால இதில் வந்து நமக்கு ஸ்டெப்னி வீல் வந்து ஆக்சுவலாக கீழே வண்டியோட பாட்டமில் வந்து நமக்கு இதில் வந்து ஸ்டெப்னி வீல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் பே பற்றி பார்க்கலாம்.
நல்ல ஹெவியான பானட்டாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் எஸ்யூவிங்கிறனால நியூமேட்டிக் ஸ்டட்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின். இதோட பவர் ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 177 PS பவர் அண்ட் 450 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இதோட இன்ஜின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லாங்கிடியூடினல் இன்ஜின் லே அவுட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்போ அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிரைவர் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மேசிவ் லுக்கோடு இருக்குது. நல்ல ப்ராடான கிளாஸஸ், நல்ல கிளியர் வியூ நமக்கு கிடைக்கி. அண்ட் இதோட டேஷ்போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஓவராகவே ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் தீமில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இதனாலவே நமக்கு கிடைக்கி. அண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஆக்சன்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. பிளாக் லெதர்லேயே அப்போல்ஸ்ட்ரிஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் கிரிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு டாப் கிளாஸ் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு வுட் கிரெயின் ஃபினிஷில் ஒரு டோர் இதில் அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது ஆல் ஓவர் டேஷ்போர்டு வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்காக ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம இப்போ இந்த வண்டியோட ஸ்டியரிங் வீல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆக்ஷனோடைய ஸ்டியரிங் நமக்கு அவைல் பண்ணியிருக்காங்க ஃபார் டிரைவர் கம்ஃபர்டபிலிட்டிக்காக. தென் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் உள்ள ஸ்டியரிங் வீல், லைக் வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஆக்சன்ஸ், லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்டியரிங் வீல் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரோல்ஸுமே நியர்லி ஸ்டியரிங் வீல்லே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வால்யூம் கண்ட்ரோல்ஸ், ஃபோனோட கண்ட்ரோல்ஸாக இருந்தாலுமே சரி, இது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய கண்ட்ரோல்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வாய்ஸ் கண்ட்ரோலுக்குரிய பட்டன் இதிலே மவுண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இதில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுக்குரிய பேடல் ஷிஃப்டர்ஸும் இந்த ஸ்டியரிங்லேயே நமக்கு அவைல் பண்ணியிருக்காங்க. ஆல் டுகெதர் பார்க்க போனோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் உள்ள ஸ்டியரிங் வீல்ட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ ரொம்ப அழகாக ஒரு க்ரோம் ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க, நீட்லி பிளேஸ்டாக இருக்குது. அண்ட் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேல உள்ள ஒரு எம்ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ஐடியில் உள்ள எல்லா விஷயமே நம்ம ஸ்டியரிங் வீல்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் தென் இதோட ஆர்பிஎம் மீட்டர் பார்த்தாலும் சரி, அண்ட் இதோட ஸ்பீடோ மீட்டர், இதோட ஃபியூல் காஜ் எல்லாமே இதில் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஆல்டுகெதர் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறது. அடுத்து இந்த காரோட சென்ட்ரல் கன்சோல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் கன்சோல் பார்க்கும்போது நமக்கு மெயினாக நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்ணுறது இதோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் டச் ரெஸ்பான்ஸ். அண்ட் நம்ம ப்ரீமியம் எஸ்யூவியே அதை பார்க்கும்போது இதில் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ இல்லைனா ஆப்பிள் கார்ப்ளே நமக்கு சப்போர்ட் இதில் கொடுக்கல. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் சோன் ஏசி. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து ஏசி கன்சோல் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு செகண்ட் ரோவுக்குமே நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போனால் இது ப்ரீமியம் எஸ்யூவியில் தேர்ட் ரோக்கு செப்பரேட்டாக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஏசி வென்ட்ஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் சன் ரூஃப் வந்து நமக்கு கட் ஆயிடுது. அது ஒரு ப்ரீமியம் எஸ்யூவியாக பார்க்கும்போது இது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு காஸ்மெட்டிக் லுக்குக்காக இதில் வந்து ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது சொல்லலாம். அது கீழே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வீல் டிரைவுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்லீக்கான ஒரு ஷிஃப்ட் நாப் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்காக. தென் இந்த வண்டியோட ஈகோ மோட், பவர் மோட் ஸ்விட்சஸ் இதிலே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹேண்ட் பிரேக்கை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஓவரால் சைஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு தக்க நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு க்ளோஸ் லிட்டோட நமக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆம்ரெஸ்ட் கீழே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 க்ளவ் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டாக்குமெண்ட் ஹோல்டர், நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு கூலர் பாக்ஸோட நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சன்கிளாஸ்க்குரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லைட்டிங்காக நல்ல ஒரு எல்இடி யூனிட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. தென் இதோட வேனிட்டி மிரர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லைடிங் லிட்டோட யூசேஜ் வந்து ஒன்று நம்ம வேனிட்டி மிரர் பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணலாம். தென் சேம் வந்து இந்த லைட்டோட சுவிட்சாகவும் நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 2 ஆப்ஷன்ஸில் வருது. ஒன்று வந்து ப்ரௌன் கலர் அண்ட் செகண்ட் வந்து பிளாக் கலரில் வருது. இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ப்ரௌன் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவர் சீட் நம்ம யூனிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளோட டிரைவிங் பொசிஷன்ஸ்க்கு தக்க நம்ம ஈஸியாக நம்ம அதை செட் பண்ணிடலாம். அண்ட் இது போக நமக்கு செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸ் அவைல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம வாங்க நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம்.
ஸோ ஓவராலாகவே இந்த வெஹிக்கிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட இன்க்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹை தான். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இதில் ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் ஏறணும். அண்ட் மேலே நம்ம சப்போர்ட்டுக்காக ஒரு கிராப் ஹேண்டிலுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோட செகண்ட் ரோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ரோ பொறுத்தவரை மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் ஒரு ரெக்லைனபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் தேர்ட் ரோவில் யாருமே ஆக்குபென்ட்ஸ் இல்லை அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லாவே பின்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அண்ட் இதோட ஸ்பேஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க, தை சப்போர்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது தான் சொல்லலாம். ஸோ ஒரு லாங் டிரைவ் நல்லாயிருக்கும். அண்ட் லெக் ரூமே நல்ல ஸ்பேஷியஸான இடம் தான். அண்ட் தென் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி லெவலை ஆட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே கப் ஹோல்டர்ஸும் சேர்த்து எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம். அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டுமே இதில் அவைல் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா செகண்ட் ரோக்காக செப்பரேட்டாக நமக்கு வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஏசி வென்ட்ஸுமே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னுமே நமக்கு வந்து ஒரு இலுமினேஷன் ஆட் பண்ணுறதுக்காக எல்இடி லைட் யூனிட்ஸ் அதில் நமக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம தேர்ட் ரோவோட இன்க்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தேர்ட் ரோ என்ட்ரிக்காக நம்ம வந்து இந்த செகண்ட் ரோ டம்பிள் பண்ணால் தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒன் டச் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டம்பிள் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஆனால் டம்பிள் பண்ணாலுமே நம்ம உள்ள இன்க்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரோவுக்கு கொஞ்சம் டஃபராக தான் இருக்கும். மேக்ஸிமம் கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த சீட் வந்து நமக்கு அவைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த செகண்ட் ரோ சீட்டை கம்ப்ளீட்டாக முன்னாடி புஷ் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ரோ உட்காந்துருக்கோம். பட் அடல்ட்ஸ்கிட்ட பார்க்க போனோம் அப்படின்னா இதில் வந்து அப்படி ஒரு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக தை சப்போர்ட்டில் ஸ்குவாட் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். அண்ட் லெக் ரூமே சுத்தமாக கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு வேணால் அந்த ஸ்பேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடலாம். அப்படியுமே இதில் வந்து நம்ம கிராப் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோக்கிட்ட செப்பரேட்டாக ஏசி வென்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாகவே ஃபார்ச்சுனர் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசான லுக் கிடைக்கும், ஒரு ஃபீல் நமக்கு வந்து பண்ண முடியும். அதே சேம் மாசான ஃபீல் எனக்கு இந்த வண்டியை டிரைவ் பண்ணும்போது எனக்கு சஸ்டெயின் ஆகுது. இந்த வண்டியை ஓட்டும் போது டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு லுக், நல்ல நமக்கு க்ளீனாக எல்லா சைடுமே விசிபிலிட்டி ரொம்ப கிளியராகவே இருக்குது. அண்ட் வண்டி ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஈவன் தோ லாங்கான வெஹிக்கிளாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட வியூ வந்து நமக்கு நல்லா கிளியராகவே கிடைக்குன்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு கார்னரில் டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டியரிங்கில் நல்லாவே ஒரு கண்ட்ரோல் ஸ்லோ ஸ்பீடில் கிடைக்குன்னு சொல்லலாம். நம்ம ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது லைக் பம்ப்ஸ் எதுவும் ஏறி இறங்கணும் அப்படின்னா அதோட வாப்லிங் லைட்டாக வண்டிக்குள்ள தெரிய தான் செய்யுது. ஈவன் ப்ரீமியம் எஸ்யூவியில் அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் ஸ்பீட் பில்டாக நமக்கு அந்த மாதிரி வாப்லிங் எதுவுமே வண்டிக்குள்ள தெரியல. இந்த வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் த்ராட்டில் கொடுக்க நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் இதோட ரெவ் எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது வண்டிக்குள்ள. இது வந்து ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆட்டோ டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலுமே எனக்கு அந்த ஷிஃப்ட் ஷாக் எதுவுமே எனக்கு உள்ளே வந்து ஃபீல் ஆகலை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்க ரோடு வந்து ஒரு டிப்பிக்கலான நேரோ வில்லேஜ் ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டியரிங்கோட கண்ட்ரோல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சின்ன சின்ன கார்னர்ஸில் கட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுவுமே லென்த்தியான வெஹிக்கிளாக இருந்தாலும் அதோட டஃப்னஸ் எதுவுமே உள்ளே ஃபீல் பண்ண முடியல. வண்டியோட இன்ஸ்டலேஷன் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரோட் நாய்ஸ் எதுவுமே உள்ளே வரல, டயர் நாய்ஸ் அவ்வளோமே எதுவும் உள்ள ஃபீல் ஆகலை. அண்ட் ரொம்ப ப்ளசண்டான ரைடுக்கு இந்த வண்டி வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட மெயினான ஆப்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டோம் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படின்னா அதோட 4 வீல் டிரைவ் தான். ஸோ இந்த 4 வீல் டிரைவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மைல்டான ஆஃப் ரோடிங் இப்போ போய் பார்க்கலாம். ஸோ அதில் ஆஃப் ரோடிங் போகிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதில் 4 வீல் டிரைவ் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து H4 மோடு, இன்னொன்று வந்து L4 மோட். ஸோ ரொம்ப மோசமான டெரைன்ஸ் அப்படின்னா L4 நம்ம ஸ்விட்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் நார்மலான டெரைன்ஸ் அப்படின்னா H4 ஸ்விட்ச் பண்ணிடலாம்.
பட் இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நமக்கு பிட்டர் பேட்டர்ஸ் நிறையா இருந்தாலுமே ஈஸியாக அதை வந்து கட் பண்ணி நம்மளால் வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போக முடியுது. இதில் ஆஃப் ரோடு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். நல்ல ஒரு ஹெவியான ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸாலே ஈஸியாக அப்ஸ்டாக்கிள்ஸ் எதுவுமே நம்ம ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ண முடியுது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 4 சஸ்பென்ஷன்ஸுமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்ஸ். ஸோ நமக்கு ஆர்டிகுலேஷன் ஃபிட் இந்த மாதிரி எந்த அப்ஸ்டாக்கிள்ஸுமே ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஆர்டிகுலேஷன் ஃபிட்டுக்குள்ளே இறங்கி பார்க்கும் இந்த வண்டியோட மெயினான ஃபியூச்சர் ஒன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட 4 சஸ்பென்ஷனுமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகுலேஷன் ஃபிட்டுக்குள்ளே இறங்கும் போது அது ஈஸியாக நமக்கு வந்து கிராஸ் பண்ண முடியுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்த மாதிரி தெரியல, எதுவுமே வண்டி சிக்கின மாதிரி தெரியல. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கிளாஸ்ட் ஏரியாக்கில் நான் வண்டியை இறக்குறேன். எதுவும் வீல் ஸ்பின் எதுவும் ஆகுதா பார்ப்போம். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, வண்டி ஈஸியாக கிராஸ் ஆகுது. அண்ட் இன்னும் H4 தான் வச்சுருக்கோம் இவ்வளோத்துக்கும். பட் பரவாயில்ல, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஈஸியாக மூவ் ஆகிட்டோம். எந்த ஒரு அப்ஸ்டாக்கிளும் ஒரு ப்ராப்ளமாக இல்லை. ஸோ 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் பொறுத்தவரை அது ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான வண்டி தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நல்ல ஒரு ஹைவே ரோடில் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஈகோ மோடில் தான் வச்சுருக்கேன். பட் ஈகோ மோடில் இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, பிக்கப் நல்லா இருக்குது. த்ராட்டில் நான் ப்ரெஸ் பண்ண இன்ஜின் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. வண்டியோட த்ரோ எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிவிட்டு வந்து பவர் மோடுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்பீடு 70 பில்ட் பண்ணியிருக்கேன். பவர் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுறேன். எனக்கு பாருங்கள் இன்ஜினில் டக்குன்னு ஒரு ரெவ் ஃபீல் ஆகுது. நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல த்ரோ, இன்ஸ்டன்ட் பிக்கப். 90-100 கிட்ட ரீச் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ ஆஃப் ரோடில் எவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதோ அதை விட ஹைவேல ஒரு நல்ல ஒரு பெட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வண்டி ஸ்டேபிளாக இருக்குது ரோட்டில். நல்ல ஒரு சாலிட் பில்ட், வண்டி நல்லா கிரவுண்டாகி போகிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கியர் பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்கில் உள்ள ஒரு ஷிஃப்ட் ஷாக் எதுவுமே உள்ள இதாகலை, ஃபீல் ஆகலை. நல்ல சாலிடான ஒரு த்ரோ. பிரேக்கிங்குமே பரவாயில்ல, நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 100ல் வந்துட்டு இருந்தோம், சர்வீஸ் ரோட்டுக்காக டக்குன்னு நம்ம ஸ்லோ பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக 20 புஷ் ஆகி வந்துடுச்சு. பிட்டர் பேட்டர்ஸ்லேயும் நல்லா ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் வண்டி மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஹைவே ரோடு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா பிளேஸ்டாக கிரவுண்டடாக இருக்குது. ஸோ ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ணுவோமோ அதே சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹைவே மூவ்மெண்ட்லேயே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்லலாம். ஹைவே ட்ராவலுக்கும் சூப்பர் வண்டி இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபார்ச்சுனரோட ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு ஆஃப் ரோட் த்ரில் எதிர்பார்க்குற பர்சனாக இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் ஒரு லாங் ஜேர்னி கம்ஃபர்டபுளாக போகிற ஹைவேல ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஃபார்ச்சுனர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அட் த சேம் டைம் என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லெவல் எஸ்யூவியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோமோ அதில் மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதை பொறுத்தவரை நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நல்ல ஒரு ரோட் அட்டென்ஷன் கிராபிங் உள்ள வெஹிக்கிள். ஸோ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பி டிரைவிங் அண்ட் ஜேர்னி இது கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டியோட நம்ம அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட் இஸ் ஸ்டீஃபன் ஜோசப் சைனிங் ஆஃப்.